லைஃப்பில் வந்து நான் நல்ல ஒரு மகளா, இல்லை நல்ல ஒரு சிஸ்டரா, இல்லை நல்ல ஒரு நடிகையா, இந்த மாதிரி எந்த ரோலில் நான் வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு அம்மா. அந்த அம்மாங்கிற விஷயம் எனக்கு கிடைச்சதுலேருந்து நான் வந்து அதுதான் என்னோடய பெரிய பிளெஸ்ஸிங்காக என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு இன்றைக்கி அந்த சாங் வந்து டச்ட் மீ ஸோ மச். என்னோடய கெரியரில் எனக்கு இது 2வது அம்மா பாட்டு. அண்ட் அந்த பாட்டு இவ்வளோ அழகாக கொடுத்ததுக்கு சார் தேங்க்யூ. அண்ட் அது அவ்வளோ அழகாக இருக்குன்னு சிவா சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் எலைட்டட் ஆக்சுவலி. அப்புறம் ஓகே, இன்றைக்கி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி விழாவின் ஃபோக்கஸே பாண்டே சார் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ வில் ஆல்சோ கம் டு தட். ஃபஸ்ட்டு டே என்னோடய காம்பினேஷனே அவர் கூட தான். ஸோ அங்கே போய் இறங்கிட்டு தான் எனக்கு இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னும் போது, இவரை நம்ம ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம். எனக்கு அது வந்து ஒரு கோ ஆக்டராக எனக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த கிவ் அண்ட் டேக் எப்படி போகும், இப்படியெல்லாம் எனக்கு பல கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னோன்னே வேறு லெவலில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டார் அவர். எனக்கு அந்த ஃபீலே வரல, இவர் கூட தான் நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு சக நடிகர் கூட நடிக்கிற அந்த ஃபீல்லே அப்படி போயிடுச்சு. ஸோ யூ டிட் அ ஃபேபுலஸ் ஜாப் சார். ஸோ டு ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை சக்ஸஸ் ஆக்கி கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் எல்லாம் அதை பற்றி நல்லா எழுதி எல்லா இடத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விழா நாயகனா அன்னைக்கு தர்புகா சிவா சாரோட பாட்டு வந்து உண்மையாக பயங்கரமாக டச் பண்ணுச்சு. அந்த முத்தம் கொடு ஒரு முத்தம் கொடு வந்து ரொம்ப பிரமாதம் இருந்துச்சு. சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வழக்கம் போல் தயாள் சாரை பற்றி தான் பேசணும். ரொம்ப பிளான்டாக, ரொம்ப கரெக்டாக ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயந்தான். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள, நடிகர்களை வந்து எல்லாத்தையுமே கூப்பிடுறது, இன்வைட் பண்ணுறதுக்குள்ள, அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூட இவ்வளவு சின்சியராக ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. அவ்வளவு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி குரல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வருது. அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாள் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா நான் அந்த படத்தை வச்சுமா ஒரே ஒரு நாள் தான் எனக்கு ஷூட்டிங்கு. ஆனால் அந்த ஒரு நாளில் தாண்டி போன தடவை இங்கே மேடையில் பேசும்பொழுது அவர் வந்து எதிர்த்தரப்புலேருந்து அவங்களுடைய கஷ்டத்தை, அவங்களுடைய துயரத்தை பார்க்குறது எனக்கு ரொம்ப அபூர்வமாகவும், அது ரொம்ப இங்கே தேவைன்னு நினைக்கிறேன்னு ஒன்று பேசினார். அது சூப்பர். அது அப்புறம் எல்லாரும் சொல்கிற மாதிரி பாண்டிய சார் தான் இன்னைக்கு கண்டென்ட்டு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் இல்லை நான் சொல்கிறேன். அதாவது இவங்க சொன்னாங்கல்ல, அங்கே வந்து சார் வந்து ரொம்ப இயல்பாக நடித்தார், நம்ம அவர் மேலே வேற ஒரு பார்வையோட பார்க்குறோம், ஆனால் வந்து இங்கே இருக்கும்போது இருந்தாருன்னு. அதனால தான் இவர் யார் மேலே ஏற்கனவே பயங்கர விமர்சனம்லாம் வைப்பாரோ அவங்களே இவரை கூப்பிட்டு மேடையில் கௌரவம்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதுதான் அவருடைய வெற்றி. ஏன்னா நடுநிலையாக நிறையா நல்ல விஷயங்களை பேசுகிற ஒரு முக்கியமான ஊடகவியலாளராக நிச்சயமாக நாங்கள் அவரை பார்க்குறோம். ஸோ அவர் இந்த படத்துக்கு இருக்கிறது பெரிய பலமாக பார்க்குறோம். அப்புறம் கவிதா பாரதி சாரோட ரைட்டிங்கு அது எப்பயுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஷான் சாரோட கோஆர்டினேஷன், அப்புறம் சுப்பிரமணிய சிவாண்ணன் அவர் இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே இந்த படத்துக்கு ஒரு பெருமையான கரெக்டு தானே. அப்படி ஆமாம், அப்படி ஒரு விஷயம் அது. அப்புறம் ப்ரொடியூசர் சாரோட நான் இந்த படம் இல்லாமல் டார்க் ரெட்டுன்னு இன்னொரு படம்னு நடிக்கிறேன். ஸோ நிறைய படங்கள் ஒரு தொடர்ந்து எடுக்கணும். அந்த படங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு திரும்பி கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். இந்த விழாவினுடைய நாயகன் தர்புகா சிவா வந்து இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட கேட்கணும். பாரதியார் கவிதைகளில் அவரே வந்து ராகம் எழுதிடுவார். பாரதியார் வந்து கவிதைகளில் அவரே ராகம் எழுதிடுவார், தாளமும் அவரே எழுதிடுவார். இந்த பாட்டு, இந்த ராகம், இந்த தாளம்னு போட்டிருப்பார் பாரதியார். அப்படி இசையமைக்கப்பட்டதா இல்லை நீங்கள் வேற தாளம் வேற ராகத்தில் இசையமைச்சிருக்கீங்களா? நீங்கள் வேற ஒன்று பண்ணியிருக்கீங்க. சரி. ஏன்னா பாரதியார் அந்த அளவுக்கு துல்லியமாக தான் ஒரு கவிதை எழுதுவார். பட் அந்த ராகத்தில் நீங்கள் ஒரு தடவை பாடி காட்டணும். அந்த ராகம், அவர் சொன்ன ராகம் என்ன, நான் என்ன ராகத்தில் பண்ணுறேன். இல்லை சார், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததில் எதிராக ஒன்று செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம், வெற்றி விழாவில் ரைட்டு அண்ணன் சொன்ன மாதிரி இருக்கு. இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அண்ணன் கவிதா பாரதி சொன்ன மாதிரி இது வந்து விவாதமே பண்ணல, உரையாடல் தான் பண்ணுது. அதுதான் போன தடவை வந்து தயாள் சொல்லியிருந்தார். ஒரு உரையாடலை ஆரம்பித்து வைக்கிறது. ஏன்னா எந்த குற்றமும் இன்னைக்கு நம்ம குற்றம்னு நினைக்கிறது பிற்காலங்களில் அது குற்றம் இல்லாமலும் போயிடலாம். எல்லா குற்றவாளிகளும் வந்து ஏதோ ஒரு தேவைக்கு தான் குற்றம் பண்ணுறான். இப்போ திருட்டு பண்ணுறதாக சொல்லப்படுது. இதில் திருட்டு என்பது ஒரு மிகப்பெரிய ஏழ்மையினுடைய வன்முறை, ஏழ்மை ஏற்படுத்திய வன்முறை தான் திருட்டு, இல்லையா? இல்லைன்னா ஏன் திருட போகிறான்?
திருட்டுக்கு ஒரு நியாயம் என்ன சொல்லுதுன்னா ஏழ்மை தான், வேற எதுவுமே இங்கே காரணமாக இருக்க முடியாது. என்னன்னா ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஒரு திருடன், அந்த திருடன் என்ன பண்ணுவான், ஒரு அவனுடைய மகனை திருடன் ஆக்கணும்னு அவன் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கும். பொண்டாட்டி சொல்லும். உடனே அந்த பொண்டாட்டி அவன் ஏற்றுக்க மாட்டான். திருட்டுன்னா சாதாரணமாக நினைக்கிறேடி, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதெல்லாம் வந்து நீ வாதியார் வேலை, இந்த வேலை, டாக்டர் வேலை, வக்கீல் வேலை மாதிரி கிடையாதுடி, இது பயங்கரமான ஒரு நுணுக்கமான வேலை திருடு, எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கானுவன் திருட்டு பையன்ட்டு, அவ்வளோ சீக்கிரமாக திருட முடியுமா அப்படின்னு அவன் பொண்டாட்டிக்கிட்ட அது முடியாது, இது ரொம்ப திறமையான தொழில் சொல்லிகிட்டு இருப்பான். கடைசியாக வேறு வழி இல்லை, அவனுடைய மனைவியினுடைய வேண்டுகோள் எனக்கு, அவன் பையனும் நான் திருட வைக்கிறேன்ட்டான், திருட வரேன்டுவான். சரின்ட்டு அவனுக்கு பயிற்சி தருவான். பயிற்சினா, டேய் முதல் பயிற்சி எந்த வீட்டில் திருடலான்னு முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்டுவான் திருடன். உடனே போவான், அவன் போய் அந்த பையன் போய் பல நாள்கள் அப்படியே அலைஞ்சு கிளைஞ்சு ஒரு நாள் சொல்லுவான் அவங்க அப்பாட்ட, அப்பா இந்த வீட்டில் திருடலான்னு நினைக்கிறேன்னா, அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாள் வீடு பூட்டி இருக்குது, கொஞ்சம் தனியாக இருக்குது, அடுத்து வந்து பின் வாசலும் இருக்குது நம்ம தப்பிச்சு ஓடுறதுக்கு, இந்த மாதிரிலாம் பல காரணங்கள் சொல்லுவான். அப்பா சொல்லுவார், பரவாயில்லடா திருட்டினுடைய ஆரம்பத்தில் ஓரளவு நீ புரிஞ்சு வச்சுருக்க, உனக்கு திருட்டு கண்டித்து தரேன்ட்டு அவனை அழைச்சிட்டு போவான். ஒரு நாள் திருட அழைச்சிட்டு போய் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போவானுவேன். போயிட்டு டேய் தர்றா அங்கே தர்றா இங்கே தர்றான்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அவன் அங்கங்கே போவான் பாருங்க. அப்பா வந்து எல்லா கதையும் பூட்டிட்டு இவன் எஸ்கேப் ஆகிடுவான். அப்பா பையனை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இவன் எஸ்கேப் ஆகிடுவான். அப்பா எஸ்கேப் பண்ணோன்னு இவன் என்னடா அது நம்மளை பூட்டிட்டு ஓடிட்டானேன்னு அப்பா அப்பான்னு கத்துவான். இவன் உள்ளே மாட்டிக்கிட்டா இவன் டப்புன்னு தட்டின உடனே அங்கங்கே இருக்கிற பக்கத்து தெருவுக்காரன் வீட்டுக்காரன்லாம் வந்து வீட்டை சூழ்ந்துருவானு. இப்போ அப்பாக்காரன் ஓடிட்டா இப்போ அப்பாங்காரன் வீட்டில் போய் எங்கங்க பையனும் பொண்டாட்டி கேட்பா, இல்லை அவனுக்கு தொழிலெலாம் கட்ட மூட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன், வந்துடுவான்னு சாப்பாடு சொல்லுவான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பையன் ஓடி வருவான். ஓடி வந்து அம்மா என்னை வந்து மாட்டி விட்டு வந்துட்டான் அம்மா, இவன் ஆச்சா போச்சா அப்பனை திட்டுவான். இப்போ அப்பா சிரிப்பான், கை தட்டுவான், திருடான்ப்பா. என்னடான்னா அவன் பொண்டாட்டி கேட்பேன்னா, இல்லடி இவன் முழு திருடுக்கு தகுதி ஆகிட்டான். ஏன்னா நான் பூட்டிட்டு வந்ததே எதுக்குன்னா திருடன் என்பவன் தப்பிக்க தெரியணும் ஒருத்தனுக்கு. சரி இவன் எப்படா தப்பிக்க தெரியான்னு கேட்கும்போது என்ன சொல்லுவான், அவன் எல்லாம் துரத்துனாங்க, நான் கதவை உடச்சி கிடிச்சிட்டு ஓடி வந்தால் ஒரு இடத்துல ஒரு கிணறு இருந்திருக்கும். கிணறுல சோப் போடுறதுக்கு ஒரு பெரிய கல் வச்சுருப்பாங்க எப்போதுமா, அந்த கல்லை தூக்கி டமால்னு கிணத்துல தூக்கி போட்டுருவான். போட்டுட்டு இவன் ஓடிடுவான். இப்போ ஊர் மக்கள்லாம் ஓடி வந்து டம்முன்னு சத்தம் கேட்டுச்சுல்ல, அந்த கிணறுல வேற அப்படி இப்படி தண்ணி வந்துகிட்டு இருந்தோன்னு இது உள்ளதான்டா திருடன் குளிச்சிருக்கான்ட்டு எல்லா ஊருக்காரனும் அதில் குளிச்சு தேட அனுப்பானுவான் திருடனை. இவன் எஸ்கேப் ஆகிடுவான். இது ஒரு ஐடியாவும் அவன் சொல்லுவான். அப்படி திருட்டுக்கே வந்து இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னா, இவன் திருட்டு ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அவன் எதுக்காக திருடினான் அல்லது எதுக்காக கொலை பண்ணான் அப்படின்ற விசாரணை வந்து சாட்சியின் மூலமாகவும் அல்லது அவங்ககிட்ட இருக்கின்ற முன்னாடி இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்தை முடிவு பண்ணுது, இல்லாமல் கூட போகலாம். அப்படி ஒரு விஷயத்தை மிகச்சிறந்த முறையில் ஒரு விவாதமாகவும் உரையாடலாகவும் இந்த படம் பண்ணுது. அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகிறான், திருடன் பையன் திருடன் ஆகக்கூடாதான்னு ரங்கராஜ் சாருடைய ஃபேமிலியில் இருக்கவங்க பத்திரிகையாளராக ஆவாங்களா இல்லை சினிமா நடிகராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதான் தெரியல. நம்ம வந்து ஏதோ பிள்ளைகளாக வந்து நம்ம சொல்லுபடி கேட்டு வருதான்னு நம்ம வந்து அது வந்து எவ்வளோ பழைய டைலாக் ஒன்று வச்சுருக்காங்க, வந்து எங்கள் அப்பா தான் என்னை கேட்டு பார்க்கல, என் பிள்ளையும் என்னை கேட்டு வரல அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்குமே ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் அது. அதனால் வந்து அடுத்த தலைமுறை எப்படி வருதுங்கிறது அவங்க கையில் இருக்குது, எனக்கு எதுவும் தெரியாது. நானே வந்து கவிதா வந்து நடிகர்னு அழைக்கிற அளவுக்கு நான் தகுதியில் வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துவேன், பொசுக்குன்னு ஓட்டிங்க உணர்ந்து போய் தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ சந்தர்ப்பங்கள் எல்லாமே தீர்மானிக்கிறதுனால ஐ டோன்ட் நோ, நானே என்ன ஆகப்போறேன்னு தெரியல, பிள்ளைகள் என்ன ஆக அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நாம ஒரு அப்பாவா நான் ஒரு சேனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் ஷோ தெம் த ரைட் டைரக்ஷன். இப்போ வந்து நீங்கள் படம் பண்ணும்போது உங்கள் மனதில் என்ன இருந்தது? நம்ம ஒரு பத்திரிகையாளர் சில நேரத்தில் வந்து பத்திரிகை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும், நம்ம ஏற்றுக்க முடியாத விஷயம் நடக்கும். அப்போ நீங்கள் வந்து டேரக்டர்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பீங்க, என்ன சொல்லியிருப்பீங்க? நான் வந்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தவிர வேறு எதுவும் நினைக்கவே இல்லை. 11 படங்கள் நான் பண்ணும்போது ஒவ்வொரு படங்கள்லையுமே ஏதாவது எலிவேட் பண்ண முடியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு ஸ்கிரிப்டில் பாயிண்ட்லன்னா அதை நான் சஜஷனாக சொல்லியிருக்கேன், ஏன்னா இப்படி கிடையாதுன்னு இப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் இல்லை, நார்மலாக. ஸோ அந்த படத்தை வந்து நான் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு நினச்சிருக்கேனே தவிர வேறு எதுவும் நினச்சது கிடையாது. அது எல்லாமே எனக்கு வந்து திரையுலகம் வந்து எனக்கு ஒரு பெரிய வியப்பு. நான் வந்து முதல் நாள் நேர்கொண்ட பாறை படத்தின் போதே திரு அஜித் சார்கிட்ட சொன்னேன். 2 நாள் ஷூட் முடிச்சுட்டு சார் கேட்டாங்க, படம் சினிமாவில் முதல் முறையாக வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு.
அதனால் இது வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இதை வந்து ஒரு அமைப்பு சாரா தொழிலுங்கிற மாதிரி டீல் பண்ணுறாங்களே, எவ்வளோ 1000 பேரோட உழைப்பு இருக்குது, ஒரு மெட்டிகுலஸான பிளானிங் இருக்குது. ஒவ்வொரு இது நான் செகண்ட் பை செகண்ட் பார்த்துருக்குறேன். இந்த படம் உட்பட எல்லாத்துலேயுமே எவ்வளோ வெல் ப்ரிப்பேர்டாக முன்னாடி இருந்தால் அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ நான் வந்து அதில் ஒரு அணிலாக இருந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நினைக்கிறத தவிர, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு இல்லை, எல்லாத்தையுமே புரிந்து கொள்வதற்கான, அதாவது நம்ம வந்து திரையுலகத்தை வெளியிலிருந்து அது ஏதோ ஷாம்பைனு, சரக்கு, பார்ட்டி, டான்ஸு அப்படிங்கிற மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் இருக்குது, இல்லைன்னு மறுக்கிறதுல. அதற்கு பின்னாடி வேர்வையும் ரத்தமும் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வந்து முழுசாக வந்து ஐ எம் அடாப்டிங் மை செல்ஃப் டு த இண்டஸ்ட்ரி. வேறு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. 20 படம் 22 படம் பண்ணவங்க, தமிழ்நாட்டை கட்டி போட்டவங்க எல்லாம் உட்காந்துருக்கும் போது ஐ எம் அ லேர்னர் ஹியர், ஜஸ்ட் ட்ரைங் டு லேர்ன் தேர்.